பலுகி பெருக வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஜபம் பண்ணுவதில் நம்ம பலுகி பெருக வேண்டும். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. நீங்கள் ஜபம் பண்ணுவதில் பலுகி பெருக வேண்டும். வேத வாசிப்பதில் பலுகி பெருக வேண்டும். உபவாச ஜபத்தில் பலுகி பெருக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ பலுகி பெருக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுல நம் பலுகி பெருக வேண்டும். முதல் வசனம் சொல்லுது பாருங்க, அதே 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியாகமம், ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வருகிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்க வருகிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வருகிறார். பிள்ளை இல்லாதவனுக்கு சந்ததியே உனக்கு கொடுப்பேன் என்று சொல்ல வருகிறார். நான் என்ன பண்ண சொல்றாரு? நீ உத்தமனாயிரு. முதல் கண்டிஷன் ஆண்டவர் போட்டாருங்க. அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன பாருங்க,